இந்த உலகத்தோட ஃபஸ்ட்டு அணு ஆயுதம் ஏந்திய நீர்மூழ்கி கப்பலை அறிமுகப்படுத்துகிற நாள் இது. ஜூன் 9, 1959 உலகத்தோட முதல் அணுசக்தி பேலிஸ்டிக் ஏவுகணை கொண்ட முதல் நீர்மூழ்கி கப்பல் இது. இதுக்கு முன்னாடி இருந்த நீர்மூழ்கி கப்பல் எல்லாம் ஆக்சிஜனுக்காக அப்பப்போ மேலே வரணும். ஆனால் இந்த கப்பல் நியூக்ளியர் பவரால் ஃபங்க்ஷன் ஆகிறதால இது மேலே வர வேண்டிய அவசியமே இல்லை. பல மாதங்கள் நீருக்கு அடியிலே பதுங்கி இருக்கலாம். கடலுக்கு அடியில் மறைஞ்சு இருந்துக்கிட்டே வானத்தில் இருக்கிற இலக்குகளை துல்லியமாக தாக்க முடியும். கோல்டு வார் சமயத்தில் ரஷ்யாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்துச்சு. வருஷ கணக்கில் கடலுக்கு அடியிலேயே மறைஞ்சிருக்கக்கூடிய அணுசக்தி கப்பல் இது. ரஷ்யாவையே நடுங்க வச்ச கோஸ்ட் சப்மரைன் இது. கடலுக்கு அடியிலிருந்தே ஏவுகணையை கச்சிதமாக இந்த கப்பலால் ஏவ முடியும். இப்போ நிறைய கப்பல் டெக்னாலஜி வளர்ந்துருக்கலாம், ஆனால் இது நடந்தது 1959. அப்போ இந்த கப்பல் ஜார்ஜ் வாஷிங்டன் தான் ரஷ்யாவுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்துச்சு.